அதனுடைய பயோஅவைலபிலிட்டியை போய் உடைத்து விடாது. அப்படியான மருந்துகளில் எல்லாமே அப்படியே ஒரு சாதாரண ஒரு பெவரேஜ். நம் வீட்டில் ஒருத்தருக்கு தலைவலி இருக்கா, இஞ்சி டீ போட்டு கொடுங்க. ஒருத்தர் பித்தத்தில் இருக்கிறாரா, சுக்குமல்லி காஃபி கொடுங்க. ஒருத்தருக்கு அடிக்கடி எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கிறா, கரிசாலை குடிநீர் கொடுங்க. வளர மாட்டேங்கிறா, ரொம்ப சளி இருமல் வந்துட்டு இருக்கா, நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். வெறும் நெல்லிக்காய் பொடியை நீங்கள் தேநீர் மாதிரி போட்டு வெந்நீரில் போட்டு கொஞ்சம் தேன் விட்டு அந்த தேநீரை குடிங்க, அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் நெல்லிக்காய் தேநீர். எப்படி அரபு மக்கள் கவா குடிக்கிறாங்களோ, காஷ்மீரியன் கவாஸ் குடிக்கிறாங்களோ, நாம் அது மாதிரி நம் வீட்டிற்கான தேர்வை நாமே பயன்படுத்தி இப்படியான தேநீரை எடுத்துக்கொள்ளலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்முடைய உணவு பழக்கத்தில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுலாம் எடுத்துக்கிட்டோன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது ரொம்ப நாளாக நான் பேசின விஷயந்தான். இட்லி மிகச்சிறப்பு. குழந்தைகளுக்கு இட்லியை விட சிறப்பான ஒரு விஷயம் நல்ல ஒரு இணையாக இருக்க முடியாது. பல தடவை பேசியிருக்கிறோம்.